Super morning to all. How are you student? I hope you all are fine and doing well. In this video class, we are going to see grammar, direct and indirect speech for 7th standard. Okay, இன்னைக்கு நம்ம grammar topicல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படினா direct and indirect speech. So what is direct speech and what is indirect speech அப்படினு பார்க்கலாம். So direct speech னா என்ன அப்படினா the actual words spoken by a person is direct speech. They are enclosed within quotation mark. ஓகேவா? quotation markனா நமக்கு தெரியும் அடைப்புக்குறியில அதாவது ஏதாவது சொல்ல வந்த ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம quotation பண்ணி சொல்லுவோம் இல்லையா? So அந்த person என்ன சொன்னாரோ அது அப்படியே express பண்றது வந்து direct speech. Then when we later report this making changes to the words the speaker originally said, it is reported speech. ஸோ அந்த ஸ்பீக்கர் என்ன சொன்னார் அப்படின்றத நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச். அது இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்னு இன்னொரு நேம் இருக்குது. ஸோ ஃபைனலாக டைரக்ட் ஸ்பீச் அப்படின்றது த எக்ஸாக்ட் வேர்ட் சம் ஒன் செட், என்ன அவர் வந்து எக்ஸாக்டாக சொல்கிறாரோ அது அப்படியே சொல்கிறது. வி யூஸ் கொட்டேஷன் மார்க்கில் நம்ம வந்து அது யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ செட் ஐ மீட் மை ஃப்ரெண்ட். ஓகேவா? இது வந்து அந்த கொட்டேஷன் மார்க் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து டைரக்ட் ஸ்பீச். அண்ட் இன் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அதாவது இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா என்னென்னா சம் ஒன் டெல்ஸ் ஆஸ் வாட் சம் ஒன் எல்ஸ் செட், அதாவது மற்றவங்க அவர் என்ன சொன்னாருன்றதை நம்ம சொல்கிறது. ஓகேவா? வி டோன்ட் யூஸ் கொட்டேஷன் மார்க். அப்போ வந்து நம்ம கொட்டேஷன் மார்க்கில் நம்ம சொல்ல மாட்டோம். ஷீ செட் தட். ஸோ அந்த என்னென்னா இணைப்பு சொல்லாத இடத்துல தட் அப்படின்ற அந்த ஒரு வேர்டை நம்ம ஜாயின் பண்ணணும் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு. ஓகேவா? அந்த கொட்டேஷன் மார்க் எடுக்கிற இடத்துல. ஸோ she said that I, இங்கே ஐனா யார் சொல்கிறது? ஷீ. இப்போ ஷீ மீட்டோட பாஸ்ட் டென்ஸ் met her friend, அதாவது ப்ரெசண்ட்டில் வந்துச்சுன்னா நம்ம பாஸ்ட்டில் சொல்கிற மாதிரி. ஸோ அதோட ரூல்ஸ் பாருங்கள். இப்போ நம்ம வந்து 5 சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னென்னா ப்ரனவுன் சேஞ்ச் பண்ணுறோம், எக்ஸ்பிரஷன் ஆஃப் டைம் அண்ட் பிளேஸ், டைமையும் பிளேஸ்க்கும் என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்றது பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வேர்ப் டென்ஸ், எந்த மாதிரி வேர்ப் வந்து எந்த டென்ஸில் வந்து சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து வேர்ட் ஆர்டர் ஃபார் கொஸ்டின்ஸ், அதாவது எஸ்ஆர் நோ டைப்பா இல்லை WH டைப்பா அப்படின்றத பார்க்க போகிறோம். அதில் வந்து என்ன சேஞ்சஸ் ஆக போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். தென் லாஸ்ட் வந்து ரிப்போர்ட்டிங் வேர்ப் வைஸ் என்ன சேஞ்சஸ் ஆகுது, ஆக்சிலரி வேர்ப் வைஸ் இந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் வைஸ் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கோ அப்படின்றது. இந்த மாதிரி 5 கேட்டகரியில் நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். தென் சே ஆர் டெல், எதுக்கு நம்ம சே சொல்லுவோம், எதுக்கு டெல் சொல்லுவோம் அப்படின்னா சே சம்திங் ஏதாவது சொல்கிறோம் அப்படின்னா ஷி செட் தட் ஷி மெட் ஹர் ஃப்ரெண்ட். ஸோ இதுக்கு வந்து நம்ம செட். ஓகே. நெக்ஸ்ட்டு டெல் சம் ஒன் சம்திங், இன்னொருத்தவங்க அதாவது அவங்க வந்து இப்படி சொன்னாங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஷி டோல்ட் அஸ், அவங்க நமக்கு சொன்னாங்க தட் ஷி மெட் ஹர் ஃப்ரெண்ட். ஓகேவா? இந்த செட்டுக்கும் டோல்டுக்கும் சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் தான். நெக்ஸ்ட்டு டென்ஸ் சேஞ்சஸ். எப்படி வந்து டென்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா சிம்பிள் ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து சிம்பிள் பாஸ்ட்டாக இருக்கும். அதாவது டைரக்ட் ஸ்பீச் சிம்பிள் ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச் வந்து சிம்பிள் பாஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டைரக்ட் ஸ்பீச் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து பாஸ்ட் கண்டினியூஸில் இருக்கும். தென் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக டைரக்ட் ஸ்பீச் இருந்துச்சு அப்படின்னா பாஸ் பர்ஃபெக்டாக சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா பாஸ் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். நெக்ஸ்ட்டு சிம்பிள் பாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா பாஸ் பர்ஃபெக்டில். ஓகேவா? சின்ன சேஞ்சஸ் தான். அதாவது ப்ரெசண்ட்டில் பாஸ்ட்டில் வரும், எல்லாமே வந்து மாறும். இதிலே வந்து பாஸ்டில் அதாவது சிம்பிள் பாஸ்டில் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம பாஸ் பர்ஃபெக்டில் அடுத்த இதில் நம்ம சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் கண்டினியூஸில் கொடுத்தாங்க அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு மட்டும் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது, அப்படியே நம்ம ரைட் பண்ணணும். ஓகேவா? பாஸ் பர்ஃபெக்ட் மட்டும் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது, அப்படியே ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த ஆக்சிலரி வெர்ப்ஸ் வில் ஷால் கேன் வந்துச்சுன்னா வுட் ஷுட் குட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஹேவ் டு மஸ்ட் இருந்துச்சுன்னா இது எல்லாத்துக்குமே ஹேட் டு அதாவது பாஸ் பர்ஃபெக்டில் நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வுட்டு ஷுட் அப்படின்னா வுட்டு ஷுட் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்ஃபினிட்டிவ் அப்படி இல்லை டு பி பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் வரும். நெக்ஸ்ட்டு இம்பெரேட்டிவ் சென்டென்ஸில் டூ இட் அப்படின்றது வந்து டு டூ இட், அதை இன்ஃபினிட்லேயே வந்து டு டூ இட் அப்படின்றது ஆட் பண்ணணும். ஸோ இந்த டேப்லெட் காலத்தை நம்ம மெமரி பண்ணிக்கிட்டால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சேஞ்சஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த சேஞ்சஸில் ஃபஸ்ட்டு வந்து ப்ரனவுன் சேஞ்சஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைரக்ட் ஸ்பீச்சுக்கும் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கும் எந்த ப்ரனவுன் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ஐ அப்படின்னு டைரக்ட் ஸ்பீச்சில் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல
சேஞ்ச் பண்ணும் இல்லையா. ஸோ ஐன்னு இருந்துச்சுன்னா அந்த ஸ்பீக்கர் வந்து மேலா ஃபீமேலா அப்படின்னு பார்க்கணும். ஸோ மேலாக இருந்துச்சுன்னா ஹீ யூஸ் பண்ணணும், ஃபீமேலாக இருந்தால் ஷீ யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா டைரக்ட் ஸ்பீச்சில் நம்ம அங்கே தே கொடுக்கணும். யூன்னு வந்துச்சு அப்படின்னா யூ அந்த இடத்துல யார், எந்த ஸ்பீக்கர் யாருன்னு பார்க்கணும். ஹியா ஷியா அண்ட் தேயா அப்படின்றத நம்ம பார்த்து சேஞ்சஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் மை அப்படின்னும் போது அதுவும் அங்கே மேலா ஃபீமேலான்னு பண்ணணும். ஹிஸ்ஸா ஹெர்ரா அப்படின்றத சேஞ்சஸ் பண்ணணும். அவர் அப்படின்னா தேர், யுவர் அப்படின்னா ஹிஸ்ஸு ஹர்ரு தேர். ஸோ நெக்ஸ்ட்டு மீ டைரக்ட் ஸ்பீச்சில் மீ இருந்துச்சு அப்படின்னா ஹிம் ஆர் ஹெர். நெக்ஸ்ட் அஸ் அப்படின்னா தெம், யூனா ஹிம் ஆர் ஹெர் ஆர் தெம் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். மைன்னா ஹிஸ்ஸா இல்லை ஹெர்ஸா அப்படின்னு யூஸ் பண்ணணும். அவர்ஸ்னா தேயர்ஸ். நெக்ஸ்ட் யுவர்ஸ் அப்படின்னா ஹிஸ்ஸு ஹர்ஸு தேர்ஸ் அப்படின்றது யூஸ் ஆகும். இது ப்ளூரல் ஃபார்மில் சேஞ்ச் ஆகும். ஓகேவா. ஸோ இது சிங்குலர், இது ப்ளூரலுக்காக உள்ளது. ஸோ இந்த டேப்லர் காலம் ப்ரொனவுன் சேஞ்சஸ் டேப்லர் காலத்தை நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா மெமரி பண்ணிடணும். ஐ வி யூ, மை அவர் யுவர், மீ அஸ் யூ, மைன் அவர்ஸ் யுவர்ஸ் அப்படின்ற இந்த டேப்லர் காலம் எப்படி ப்ரொனவுன் வந்து சேஞ்ச் ஆகுது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக வந்து மெமரி பண்ணாதான் அங்கே நமக்கு எடுத்த உடனே டக்குன்னு வந்து நமக்கு ஞாபகம் வரும் சேஞ்சஸ் பண்ணும்போது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சாக. ஸோ நீங்கள் வந்து இதை மெமரி பண்ணிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட்டு நம்ம பிளேஸ் அண்ட் டைம் நெக்ஸ்ட் என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம்னா பிளேஸும் டைமும் சேஞ்ச் பண்ண போகிறோம் டைரக்ட் ஸ்பீச் டு இன் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில். டுடே அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி பண்ணணும்னா தட் டே, நவ் அப்படின்றது தென்னாவோ இல்லை அட் த மொமெண்ட்டாவோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நவ் இப்போ அப்படின்னும் போது தென் ஆர் அட் த மொமெண்ட்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எஸ்டர்டே அப்படின்னும் போது த டே பிஃபோர். ஓகேவா. அது எஸ்டர்டே அப்படின்னா த டே பிஃபோர்னு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு டேஷ் எந்த டேஸாக கொடுத்துட்டு டேஸ் அகோ அப்படின்னா நம்ம டேஸ் பிஃபோர் அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா. டேஸ் அகோ அப்படின்னு எந்த டே கொடுத்துட்டு டேஸ் அகோன்னா டே பிஃபோர் அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் வீக் அப்படின்னா த வீக் பிஃபோர் அப்படின்னு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இயர் அப்படின்னா த ஃபாலோவிங் இயர். நெக்ஸ்ட் இயர்னா த ஃபாலோவிங் இயர். டுமாரோ அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் டே அப்படின்னு யூஸ் பண்ணலாம், த ஃபாலோயிங் டே அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் அப்படின்னா தேர், திஸ்னா தட், தீஸ்னா தோஸு, அகோ அப்படின்னா பிஃபோர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரீவியஸ்லி அப்படின்றது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டு நைட் அப்படின்னா தட் நைட் அப்படின்றது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பிளேஸ் அண்ட் டைம் சேஞ்சஸ். ஓகேவா. டுடே, நவ், எஸ்டர்டே, டேஸ் அகோ, லாஸ்ட் வீக், நெக்ஸ்ட் இயர், டுமாரோ, ஹியர், திஸ், தீஸ், அகோ, டு நைட்லாம் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்றத பார்த்துரும். நெக்ஸ்ட் என்ன சேஞ்சஸ் தேர்ட் அப்படின்னா டென்ஸ் சேஞ்சஸ். ஸோ டென்ஸில் வந்து இது வந்து ஆக்சிலரி வேர்ப்ஸ்க்கு உள்ளது. ஓகேவா. வில் உட்டா சேஞ்ச் ஆகும், கேன் குட்டா சேஞ்ச் ஆகும், மஸ்ட்டாக தான் இருக்கும், ஹேவ் டு வந்து had டூன்னு சேஞ்ச் ஆகும், மே மைட் அப்படி யூஸ் பண்ணலாம், ஷுட்டாக தான் சேஞ்ச் ஆகும், ஆட் டூ அதில் தான் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேவா. இது வந்து டென்ஸ் சேஞ்சஸ் ஆக்சிலரி வேர்ப். ஸோ நெக்ஸ்ட் இதிலே வந்து ஆம் இஸ் ஆர் இதே ஆக்சிலரி வேர்பில் வந்து ஆம் இஸ் ஆர் அப்படின்னும் போது இங்கேயும் வாஸ் வர், அதாவது இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸா சிம்பிள் பாஸ்ட் லைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. கண்டினியூஸாக இருந்தால் இதுவும் கண்டினியூஸில் அதே போல். நெக்ஸ்ட்டு கேன் குட்டா மாறும், ஷால் வில்னா ஷுட் அண்ட் வுட்டுன்னு சேஞ்ச் ஆகும், மே மைட்டு மஸ்ட்டாக தான் வரும், ஹாவ் ஹேஸ் டு அப்படின்னா ஹேட் டு, ஆட் டுனா ஆட் டு அப்படி தான். அதாவது இப்போ நம்ம பார்த்தது தான் சேம் அந்த டென்ஸ் சேஞ்சில் இந்த ஆக்சிலரி வேர்ப் சேஞ்சஸ் தான். ஓகேவா. ஸோ டென்ஸ் சேஞ்சஸ் பார்த்தோம். ஸோ இதை வந்து எக்ஸாம்பிளோட இப்போ பார்க்கலாம். ஓகேவா. டென்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றது ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேருந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹீ செட் ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரி டே அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே ஐ வந்துச்சுன்னா நம்ம என்ன அங்கே ரூல் போட்டோம், அங்கே வந்து ஹீயாக இருக்கா, ஸ்பீக்கர் வந்து ஷீயாக இருக்கா, அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அந்த பாஸ்ட் ஃபார்ம் வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஹீ செட் நம்ம அந்த கொட்டேஷன் மார்க் இருக்குல்ல, அந்த கொட்டேஷன் மார்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே நம்ம தட் யூஸ் பண்ணணுன்றது. ஸோ ஹீ செட் தட். ஸோ ஐ என்னவா மாறுவீங்க, யார் ஸ்பீக்கர் எங்கே ஹீ. ஸோ அப்போ ஹீ செட் தட், ஹீ கோவோட பாஸ்ட் டென்ஸ் வெண்ட். ஸோ ஹீ செட் தட் ஹீ வெண்ட் டு ஸ்கூல் எவ்ரி டே. ஓகேவா. ஃபில் ஸ்டாப் வந்து கம்பல்சரி வைக்கணும். நெக்ஸ்ட்டு சிம்பிள் பாஸ்ட் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்டில் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ வந்து சிம்பிள் இதில் வந்து ஹீ செட் ஐ வென்ட் டு ஸ்கூல் எவ்ரி டே. ஸோ இதை எப்படி வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஐ ஆஸ் யூஷுவல் ஹீயாக சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு கொட்டேஷன் மார்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு தட் யூஸ் பண்ணுவோம். ஹீ செட் தட் ஹீ ஹேட், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்போ வென்ட் வந்து ஹேட்
gone சேஞ்ச் ஆகிடும் ஓகேவா. ஸோ இப்போ he said that he had gone to school every day ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டாக வந்து சேஞ்ச் ஆகும். he said I have gone to school every day. ஸோ இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டாக எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா have gone அப்படின்றது had gone வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ வந்து அந்த கொட்டேஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு that யூஸ் பண்ணணும். he said that he had gone to school every day. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ், அதாவது ப்ராக்ரெசிவ் அப்படின்றது கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸாக வந்து சேஞ்ச் ஆகுது. he said கொட்டேஷன் மார்க் I am going to school every day. ஸோ am going அப்படின்றது இங்கே பாஸ்ட் கண்டினியூஸில் வாஸ் கோயிங்காக சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ கொட்டேஷன் மார்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு தட் யூஸ் பண்ணுறோம். ஐ வந்து இங்கே ஸ்பீக்கர் யார், ஹீ, ஸோ அதை யூஸ் பண்ணோம். ஹீ செட் தட் ஹீ வாஸ் கோயிங் டு ஸ்கூல் எவ்ரிடே. இட்ஸ் கிளியர் சில்ட்ரன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் ப்ராக்ரெசிவ், அதாவது வந்து இங்கே வந்து ப்ரெசன்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் வந்து இங்கே வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகும் ஓகேவா. he said quotation I was going to school every day. ஸோ was going அப்படின்றது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் had been going அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ கொட்டேஷன் மார்க் ரிமூவ் பண்ணிவிட்டு தட் யூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்பீக்கர் வந்து he. ஸோ அப்போ he said that he had been going to school every day ஓகேவா. இட்ஸ் கிளியர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபியூச்சர். ஸோ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் he said அதை will யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. will வந்து இங்கே வந்து would-ஆ வந்து சேஞ்ச் ஆகுது பாஸ்ட் ஃபார்மில். நெக்ஸ்ட்டு he said கொட்டேஷனில் I will go to school every day. ஸோ அப்போ இங்கே I வந்து ஸ்பீக்கர் வந்து he. ஸோ அப்போ he said that கொட்டேஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு he would go to school every day. நெக்ஸ்ட் இதே வந்து கண்டினியூஸில் பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸ் டென்ஸில் பார்த்தோம் அப்படின்னா he said I am going to school every day அப்படின்னும் போது இது வந்து கண்டினியூஸில் வந்து சேஞ்ச் ஆகும் ஓகேவா. ப்ரெசன்ட் கண்டினியூஸில் he said that he is going to school every day. இதே வந்து பாஸ்ட்லேயும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், வாஸ் கோயிங் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ரெண்டு மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம், ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருந்தாலும் பாஸ்ட் கண்டினியூஸாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து ஆக்சிலரி வேர்ப்ஸை வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா he said do you go to school every day அப்படின்னும் போது நீங்கள் do you go to school every day அப்படின்னும் போது he asked me, அவன் என்ன கேட்குறேன், he asked me ஓகேவா. கொஸ்டின் மார்க் அப்படின்றதுனால நம்ம வந்து அதுக்கு ரூல் ஆஸ்க்டு அப்படின்ற மாதிரி கேட்போம். ஸோ ஆஸ்க்டு மீ, அவன் கேட்குறான் இஃப் ஐ வென்ட் டு ஸ்கூல் எவ்ரி டே. ஸோ வந்து ஆன்சர் வந்து கண்டிஷனல் கிளாஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ அப்போ கோவோட பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை வந்து வென்ட் யூஸ் பண்ணுவோம். யூ வந்து இங்கே யார் அப்படின்னும் ஐ, நான் கேட்குறேன் அவர்கிட்ட. he asked me if I went to school every day. ஸோ நெக்ஸ்ட் இதிலே வந்து he said வேர் டூ யூ கோ டு. ஸோ இது வந்து சிம்பிள் பாஸ்ட்டில் தான் வந்து பாஸ்ட் டென்ஸில் தான் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் ஓகேவா. வேர் டூ யூ கோ அப்படின்றது கோ வந்து வென்ட்டாக மாறும். அட்லு வந்து யூக்கு பதிலாக நம்ம இங்கே வந்து ஐ யார் சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ இப்போ he asked me, asked ஓகே கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ he asked me, இதுக்கு வந்து நம்ம தட்டு யூஸ் பண்ணக்கூடாது, கொட்டேஷன் மார்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு தட்டு யூஸ் பண்ணிக்கூடாது. ஒன்று WH யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இஃப் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. அந்த மாதிரி எஸ்ஆர் நோ டைப்போ இல்லை WH யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் he asked me where I went to school ஓகேவா. இங்கே கொஸ்டின் மார்க்கில் எதுவுமே போடக்கூடாது, ஃபுல் ஸ்டாப் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ் வந்து இன்ஃபினிட்டிவில் சேஞ்ச் ஆகும்னு சொல்ல டூ போட்டது. he said go to school every day, அதாவது டூ தான் ஆட் பண்ணணும், வேறு எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. கொட்டேஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு தட்டு கூட யூஸ் பண்ணக்கூடாது, சில ரூல்ஸ் இது. he said to go to school every day ஓகேவா. இட்ஸ் கிளியர் சில்ட்ரன். ஸோ ஒன் ஆர் டூ டைம்ஸ் நம்ம ரீகால் பண்ணும்போது கிளியர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் இல்லையா கொஸ்டின் டைப், இதிலே வந்து WH கொஸ்டினும் எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டினும் யூஸ் பண்ண. அது நெக்ஸ்ட் வந்து வெதர் வச்சு யூஸ் பண்ண, இஃப் கண்டிஷனில் யூஸ் பண்ணக்கூடியது. வந்து 4 கேட்டகரியில் நமக்கு இருக்குது. பாசிட்டிவில் ஒன்று. நெக்ஸ்ட்டு WH கொஸ்டினில் வந்து வேர் இஸ் Toronto street. Next, what time does the supermarket open? How much do you earn? What is he doing? What is your last name? ஓகேவா. ஸோ இதை மாதிரி WH டைப்பில் வந்து நம்ம கொஸ்டின் மேக் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இந்த சைடில் பாசிட்டிவில் கூட நம்ம இன்டைரக்டில் சேஞ்ச் பண்ணும்போது பாசிட்டிவ் சென்டென்ஸில் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ அவங்க வந்து தட் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ வேர் இஸ் டோரண்டோ ஸ்ட்ரீட் அப்படின்னா கேன் யூ டெல் மீ, டெல் யூஸ் பண்ணணும் ஓகேவா. டெல் இல்லைன்னா ஆஸ்க்டு அப்படின்ற யூஸ் பண்ணணும். ஸோ கேன் யூ டெல் மீ வேர் டோரண்டோ ஸ்ட்ரீட் இஸ் ஓகேவா. நெக்ஸ்ட்டு வாட் டைம் டஸ் த சூப்பர் மார்க்கெட் ஓப்பன். இது வந்து எப்படி சேஞ்ச் ஆகும்னா டு யூ நோ what time the supermarket opens. Next, how much do you earn?
could you tell me how much you earn? ஓகேவா. நெக்ஸ்ட்டு இது அப்படியே பாசிட்டிவ் ஃபார்மில், அதாவது பாஸ்ட் டென்ஸில் வந்து அப்படி சேஞ்ச் ஆகும். வாட் இஸ் he doing? may I ask what he is doing? ஓகேவா, அப்படியே சேஞ்ச் ஆகும். அதாவது அந்த ப்ரனோனும் அந்த வேர்பும் அப்படியே சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் யுவர் லாஸ்ட் நேம்? மே ஐ நோ வாட் யுவர் லாஸ்ட் நேம் இஸ் அப்படின்னு சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு எஸ் ஆர் நோ கொஸ்டின் டைப்பில் இது வந்து எஸ் ஆர் நோ வந்துச்சு அப்படின்னா இஃப் இல்லைனா வெதர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இங்கே வந்து தட்டெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஆர் யூ லிவிங் இன் லண்டன்? ஐ ஹேட் லைக் டு நோ இஃப் யூ ஆர் லிவிங் இன் லண்டன் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட்டு டஸ் ஜான் லைக் ஃப்ளையிங்? do you know whether John likes flying? Next, did she go shopping? I am not sure if she went shopping. Okay va, இது yes or no type. Was she is a teacher? Can you tell me whether she was a teacher? அப்படின்னு. ஓகேவா, அதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். அதாவது could you tell meன்னு யூஸ் பண்ணலாம். do you know, I had like to know, I had been interested to know, may I ask. ஸோ இந்த 5 டைப்பில் நம்ம வந்து இஃப் ஆர் வெதர் டைப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து மெமரி பண்ணிக்கணும். ஓகேவா, could you tell me, do you know, I had no to know, அந்த மாதிரிலாம் வந்து நம்ம மெமரி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இதிலே வந்து அடுத்த லாஸ்ட் ஒன் பார்க்க போகிறது ரிப்போர்ட்டிங் வேர்ப். ஓகேவா, அந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து நம்ம ஆஸ்க் கொஸ்டின் டைப் எப்படின்றது ஃபஸ்ட்டு ஆஸ்க், அதாவது அந்த ஆப்ஜெக்ட் ஒண்டர், இன்கொயர், வாண்ட் டு நோ எக்ஸட்ரா. ஸோ அப்போ கொஸ்டின் வேர்டு ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு. வேர் ஆர் யூ கோயிங் மேரி? ஹீ ஆஸ்க்டு. ஸோ அப்போ இது என்ன சேஞ்ச் ஆகும்னா ஹீ ஆஸ்க்டு மேரி வேர் ஷீ வாஸ் கோயிங். அப்படியே என்னன்னா அந்த வேர்பும் அந்த ப்ரனவுன்ஸ் எதுவும் சேஞ்ச் ஆகும். அந்த யூ அப்படின்றது இங்கே யார்? அந்த மேரி. அப்போ அவ ஷீ. ஸோ அப்போ இங்கே ஷீ வாஸ், அந்த ஆர் வந்து இங்கே வாஸாக மாறும். நெக்ஸ்ட் யூ வந்து இங்கே ஷீ, அதை முன்னாடி சேஞ்ச் பண்ணிக்கணும், கோயிங். நெக்ஸ்ட்டு இஃப் ஆர் வெதர் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் அப்படின்னும் போது டிட் யூ சீன் த ஆக்சிடென்ட்? த போலீஸ் மேன் ஆஸ்க்டு. ஸோ இது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா லாஸ்ட்ல இருந்து த போலீஸ் மேன் ஆஸ்க்டு இஃப் ஐ, அதாவது யூ வந்து இங்கே என்னவா வரும்? பாஸ் ஃபார்ம் had seen the accident. ஓகேவா, டிட் அது டிட்னால் தெரியுது பாஸ் ஃபார்மில் இருக்குது. ஸோ அது பர்ஃபெக்டில் had seen the accident, சியோட past tense seen. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் எக்ஸாம்பிள்ஸ். அதோட மெயின் வேர்டு அப்படின்னு பார்த்தோன்னா ஐ வாண்ட் அண்ட் ஐஸ்கிரீம். ஸோ இதை பேஸ் பண்ணி டைரக்ட் ஸ்பீச் பாருங்கள். ராம் செட் டு ராகேஷ் ஐ வாண்ட் அண்ட் ஐஸ்கிரீம். இது வந்து டைரக்ட் ஸ்பீச். ஸோ இன்டைரக்ட் ஸ்பீச்சில் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா கொட்டேஷன் மார்க் ரிமூவ் பண்ணிவிட்டு தட் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதோட ஃபர்ஸ்ட் வேர்ப் அந்த சப்ஜெக்ட் ஐ வந்து இங்கே யாருன்னு பார்க்கணும், ஹியா ஷியா அப்படின்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே செட் டு அவன் கேட்குறான். இப்போ வந்து நம்மகிட்ட சம்மன் இன்னொருத்தவங்க மூலயமா ரெண்டு கேரக்டர் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ அப்போ அவங்கக்கிட்ட சொன்னது நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ இங்கே டோல்டு யூஸ் பண்ணாங்க. ராம் டோல்டு ராகேஷ், கொட்டேஷன் மார்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு தட் ஐ என்னவா மாறும்? ஹீ. ஸோ அப்போ ஹீ பாஸ் ஃபார்ம் வாண்டட் அண்ட் ஐஸ்கிரீம் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆம் கம்மிங் டு சென்னை டுமாரோ. ஸோ இப்போ இது வந்து டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். மை அங்கிள் செட் டு மீ ஐ ஆம் கம்மிங் டு சென்னை டுமாரோ அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதை இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஸோ இது வந்து அங்கிளுக்கும் அவனுக்குள்ள கான்வர்சேஷன். ஸோ அதை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னு மை அங்கிள் told me, செட் வந்து செட் டூ வந்து டோல்டாக மாறுது. ஸோ கொட்டேஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு தட் யூஸ் பண்ணுறோம். இங்கே ஐ அப்படின்றது யார்? அவன், ஹீ. ஸோ அது வந்து இங்கே வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்குது. நம்ம இங்கே பாஸ் கண்டினியூஸ் பண்ணும்போது ஆம் வந்து இங்கே வாஸாக மாறும். ஆம் இஸ் ஆர் எது வந்தாலும் வாஸ் வேர்னு யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அப்போ இங்கே ஹீ வந்தால் வாஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஹி வாஸ் கம்மிங் டு சென்னை டுமாரோ எப்படி வரும்? த நெக்ஸ்ட் டே இல்லைனா த ஃபாலோயிங் டே யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அப்போ இங்கே த நெக்ஸ்ட் டே அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறோம். இட்ஸ் கிளியர் சில்ட்ரன். ஸோ நெக்ஸ்ட்டு ஐ வாண்ட் டு பிகம் எ டாக்டர். ஸோ இங்கே டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். மோனிகா செட் ஐ வாண்ட் டு பிகம் எ டாக்டர். ஸோ இது வந்து எப்படி இன்டைரக்ட் ஸ்பீச்சில் கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். இது வந்து மோனிகாவுக்கு உள்ளது கான்வர்சேஷன். ஸோ அப்போ மோனிகா செட் கொட்டேஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு தேட் ஐ இங்கே யார்? மோனிகா. அப்போ ஷீ. ஸோ தேட் ஷீ வாண்ட் அப்படின்றது பாஸ் ஃபார்ம் வாண்டட் டு பிகம் எ டாக்டர். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சிம்பிள் சென்டென்ஸ் வந்து பாஸ்ட்டில் வந்து கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ மோனிகா செட் தட் ஷி வாண்டட் டு பிகம் எ டாக்டர். இட்ஸ் கிளியர் சில்ட்ரன்.
ஸோ இப்படி தான் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்ம கரெக்டாக பண்ணணும். ப்ராக்டிஸ் மேக் எ மேன் பர்ஃபெக்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து the librarian said the comic books are kept on the second shelf. ஸோ செகண்ட் செல்ஃபில் வந்து the comics books இருக்குது அப்படின்னு. ஸோ இதை வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா the librarian said, ஸோ கொட்டேஷனை ரிமூவ் பண்ணுறோம், that the comic books are kept அப்படின்றது பாஸ் ஃபார்மில் இட் அந்த காமிக்ஸ் புக்ஸ் அப்படின்றது இட் அந்த கேட்டகரியில் வரும் இல்லையா. ஸோ அப்போ வந்து வேர் அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ இங்கே வந்து வேர் கெப்ட் ஆன் த செகண்ட் செல்ஃப். நெக்ஸ்ட்டு டைரக்ட் ஸ்பீச்சில் சித்தார்த்தன் செட் த மோனுமெண்ட் இஸ் பியூட்டிஃபுல். அந்த சின்னம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி கன்வெர்ட் ஆகணும்னா சித்தார்த்தன் செட் கொட்டேஷன் மார்க் ரிமூவ் பண்ணிட்டு தட் யூஸ் பண்ணுறோம். த மோனுமெண்ட் இஸ் பியூட்டிஃபுல் வந்து வாஸ் பியூட்டிஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? இட்ஸ் கிளியர் சில்ட்ரன். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸில் சேஞ்ச் ஆகுது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் சேஞ்ச் ஆகும், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வந்து பாஸ்ட் கண்டினியூஸில் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த ரூலை வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு கொடுத்த அந்த டேப்லெட் காலத்தை வந்து நல்லா மெமரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கிளியர் ஆகிடும். கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ண நமக்கு ஆன்சர்ஸ் கிளியர் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். கம்ப்ளீட் த சென்டென்ஸ் இன் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். எக்ஸாம்பிள், ஐ அட்மயர் யூ, ஷீ செட் தட் ஷீ அட்மயர்ட் மீ. அதாவது இங்கே உள்ள அந்த ப்ரனோன் அந்த இதெல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அங்கே இருக்கிற அந்த மெயினாக உள்ளதை மட்டும்தான் எப்படி, அதாவது டென்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றது தான். அந்த 5 சேஞ்சஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் வந்து எந்த சேஞ்சஸோ அதுதான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், இட் இஸ் டூ லேட். இங்கே ஐ செட் தட் இட். ஸோ அப்போ அந்த இஸ் என்னவா மாறும், அப்போ டூ லேட் கொடுத்துருக்காங்க. அப்போ அது இங்கே இஸ் என்னவா மாறும் அப்படின்னா இஸ் வந்து வாசாக மாறும். நெக்ஸ்ட்டு, ஐ மெட் யூ எஸ்டர்டே, சாம் டோல்டு மீ தட். இங்கே ஐ வந்து சாம். ஸோ அப்போ இங்கே ஹீ வரும். ஹேட் மெட் மீ, எஸ்டர்டே என்னவா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா த ப்ரீவியஸ் டே அப்படின்னு சேஞ்ச் ஆகுது. தேர்ட் ஒன், ஐ கெனாட் கம், மாலா செட் தட். ஐ வந்து இங்கே மாலா, அப்போ ஷீ வரும். கெனாட் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஷீ குட் நாட்னு சேஞ்ச் ஆகுது. அப்போ ஷீ குட் நாட் கம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், ஐ வில் பே டுமாரோ, ஹீ செட் தட் ஹீ வுட் பே. ஸோ அப்போ இங்கே ஐ அப்படின்றது ஹீயாக சேஞ்ச் ஆகுது, வில் வந்து வுட்டாக சேஞ்ச் ஆகுது, பே அப்படியே தான். ஸோ அப்போ டுமாரோ வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா டுமாரோ த நெக்ஸ்ட் டே இல்லைனா த ஃபாலோயிங் டே அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஃபிஃப்த் ஒன், த ஹிமாலயாஸ் ஆர் த ஹையஸ்ட் மவுண்டன் ரேஞ்சஸ், ஹீ நியூ தட் த ஹிமாலயாஸ் டேஷ். அப்போ இங்கே ஹி நியூ தட் த ஹிமாலயாஸ் ஆர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது இங்கே அப்படின்னு த ஹையஸ்ட் மவுண்டன் ரேஞ்ச். ஸோ இங்கே ஆர் வந்து அதோட பாஸ் ஃபார்ம் வேறாக சேஞ்ச் ஆகுது. ஸோ த ஹிமாலயாஸ் ஆர் த ஹையஸ்ட் மவுண்டன் ரேஞ்சஸ், ஹி நியூ தட் த ஹிமாலயாஸ் வேர் த ஹையஸ்ட் மவுண்டன் ரேஞ்சஸ். ஐ மே லெண்ட் யூ சம் மணி, பாலு ப்ராமிஸ்ட். ஸோ இது வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணால் பாலு ப்ராமிஸ்ட். ஸோ ஐ மே லெண்ட் யூ எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இங்கே வந்து ப்ராமிஸ்க்கு அப்புறம் இந்த கொட்டேஷன் மார்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ அப்படின்றது இங்கே பாலு. ஸோ அப்போ இங்கே ஹீ யூஸ் பண்ணுவோம். மே என்னவா சேஞ்ச் ஆகும், அந்த ஆக்சிலரி வெர்ப் ஃபார்ம் பார்த்தோம் இல்லையா. ஸோ மைட் அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஸோ லெண்டு யூ வந்து என்னவா மாறும் அப்படின்னா இங்கே ஹிம் அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ I may lend you some money, Balu promised that he might lend him some money. So next, I have been watching a film, he said that. So எப்படி சேஞ்ச் பண்ணுறோம், he said that. So I வந்து இங்கே என்னவா மாறும் அப்படின்னா I வந்து இங்கே he, அப்போ வந்து இங்கே ஹீயாக மாறும். ஸோ have been watching அப்படின்றது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா இங்கே வந்து பாஸ்ட் ஃபார்மில் சேஞ்ச் ஆகும். இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், இது பாஸ்ட் பர்ஃபெக்டில் எப்படி வந்து have வந்து ஹேடாக சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். அப்போ had been watching a film அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு, I have not done it today. ஸோ இது வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா ஐ எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஸோ ஐ எக்ஸ்பிளைன் தட், கொட்டேஷன் மார்க் ரிமூவ் பண்ணிவிட்டு தட் யூஸ் பண்ணுறோம். ஐ வந்து ஐயா தான் இங்கே சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த இஃப் டைப் அந்த டைப்ஸில் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த டைப்பில் வந்து அப்படியே தான் சேஞ்ச் ஆகும்னு படிச்சிருக்கோம்ல, பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து. ஸோ அப்போ ஐ ஹாவ் நாட் அப்படின்றது வந்து பர்ஃபெக்டில் வந்து ஹேட் நாட் டன் இட். டுடே வந்து என்னவா சேஞ்ச் ஆகும் அப்படின்னா தட் டே அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட், இட்ஸ் கிளியர். ஸோ நெக்ஸ்ட்டு, ஐ வாஸ் வித் ஹிம் லாஸ்ட் வீக், ஜிம்மி டோல்டு தட் டேஷ் வித் ஹிம் த ப்ரீவியஸ் வீக். ஸோ அப்போ ஜிம்மி டோல்டு தட். ஸோ இது வந்து ஜிம்மி வந்து சொல்கிறான். ஓகேவா? அது பாஸ்ட்டில். ஸோ ஐ வாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கே ஐ அப்படின்றது இங்கே ஜிம்மி அப்படின்னு இருக்குது. அப்போ அங்கே ஹீயாக மாறும். ஸோ வாஸ் அப்படிங்க என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னா பர்ஃபெக்டில் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ இங்கே ஹேட் பீன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஹி ஹேட் பீன்
வித் ஹிம் லாஸ்ட் வீக் அப்படின்றது இங்கே ப்ரீவியஸ் வீக் அப்படின்னு ஆல்ரெடி இவங்க சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஐ வாஸ் வித் ஹிம் லாஸ்ட் வீக். ஜிம்மி டோல்டு தட் he had been with him the previous week. So last one, I will finish this picture tomorrow. Jyoti said that dash picture the next day. ஓகேவா? இப்போ வந்து ஜோதி செட் தட் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே ஐ வந்து இங்கே யார்? இங்கே ஜோதி. அப்போ இங்கே ஷீ அப்படின்னு வரும். ஸோ வில் என்னவா மாறும்? அந்த ஆக்சிலரி ஃபார்ம் பார்த்தோம் இல்லையா? அப்போ உட்டாக இங்கே சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ வில் உட்டாக சேஞ்ச் ஆகும். ஃபினிஷ் திஸ் என்னவா சேஞ்ச் ஆகும்? தட்டாக சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும்னா ஷீ வுட் ஃபினிஷ் தட் பிக்சர் த நெக்ஸ்ட் டே அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ வந்து இங்கே ரிப்போர்ட்டட் ஸ்பீச் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ நீங்கள் ரிமைனிங் பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிளியர் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து எதையுமே சரி நம்ம அந்த கிராமரை பொறுத்த வரைக்கும் உடனே நமக்கு எதுவுமே கிளியர் ஆகாது. நம்ம ரீகால் பண்ண தான் கிளியர் ஆகும். ஸோ உடனே இன்றைக்கி பார்த்த உடனே அதை அப்படியே விட்டுறாமல் வீக்லி ஒன்ஸ் அது ஒவ்வொரு கிராமரை வந்து நீங்கள் ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லை 2 டேஸ்க்கு 1 டைம் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த கிராமர் வந்து கிளியர் ஆகும். ஓகேவா? Okay student, I hope you all are understand this grammar topic, direct and indirect speech. Thank you all and be safe. See you in the next grammar class. Thank you for watching.